கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? டாக்டர் எனக்கு ஒண்ணு இல்ல, என்ன விடுங்க ப்ளீஸ். இருங்க. ஏன் டாக்டர் என்ன இப்படி சித்திரவதை பண்றீங்க? ஐ அம் ஆல் ரைட். நீங்க ஆல் ரைட்டா இல்லையான்றத நாங்கெல்லாம் முடிவு பண்ணோம். கம் ஆன் டாக்டர். இப்ப நான் சொல்றேன், யூ ஆர் ஆல் ரைட். கொஞ்சம் ரெஸ்ட் மட்டும் எடுத்துக்கணும். ஓகே? டாக்டர், என்னாச்சு டாக்டர்? இப்ப எப்படி இருக்காங்க? பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, வெறும் கோல்டு தான். அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். மாஸ்டருக்கு ரெஸ்ட் வேணும்னு டாக்டர் சொல்லிட்டு போறாரு. அதனால மாஸ்டர் எங்க ஊட்டி பங்களாக்கு கூட்டிட்டு போறாரு. இல்ல மாஸ்டர் எங்க ஏற்காடு பங்களாக்கு தான் கூட்டிட்டு போறாரு. நிறுத்துங்கடி. மாஸ்டர் ஊட்டிக்கு ஏற்காடுக்கு தானே கூட்டிட்டு போறீங்க. நான் சுவிட்சர்லாந்து கூட்டிட்டு போறேன். நீ வேணும்னா பாரு. இது உங்க தாத்தா போட்ட ரோடா? ரெடியா சீக்கிரம். இல்ல, என் மாமனார் போட்ட ரோடு. போங்கடி. கார் நிக்கிற நிலைமைய பார்த்தா இப்ப ஒண்ணு நகராதுடி. ஆமா ஆமா, இறங்குகடி. காரை ஓரம் கட்டிட்டு போலாம். கமோன். ஒழுங்கா ஸ்டேரிங்க புடிங்க. சரியான சாவுங்க. ஆவீங்களா? சரியான வானர பட்டாளங்களா இருக்க. ஏ மிஸ்டர், இது உங்க வண்டியா? ஆமா. முதல்ல இதை வித்துட்டு ஒரு மாட்டு வண்டியை வாங்கி நல்லா ஓட்டிட்டு போங்க. என் ரெண்டாவது பொண்டாட்டி மாட்டு வண்டியா? ரோட்ல ஆம்பளைங்க நடமாட முடியாது போல இருக்க. இது வேற. என்ன மாஸ்டர், சொல்லாம கொள்ளாம ஓடி வந்து இங்க நின்னுட்டு இருக்கீங்க? நீ இருந்த வேகத்தை பார்த்தா நேர சுவிட்சர்லாந்துக்கே அள்ளி போட்டு போயிடுவ போல இருந்தது. அதான் ஓடியாந்துட்டேன். திரும்ப மாட்டிக்கிட்டீங்க பாத்தீங்களா? என்ன பண்றது, கார் திடீர்னு மக்கர் வந்து. எனக்கு தெரிஞ்சு நான் 53 வருஷமா பாக்குறேன். எனக்கும் அதுக்கும் ஒரு வயசு தான் வித்தியாசம். வேற காரை மாட்டி தொலைக்க கூடாதா மாஸ்டர்? இது எனக்கு ஆசையான கார் உஷா. அள்ளுங்க, நான் பாக்குறேன். இது தேராது. அப்போ ஒண்ணு செய், இதை எப்படியோ கொண்டு வந்து சேர்த்துரு. நான் மாஸ்டர் அழைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போறேன். ஐயோ, இது எனக்கு ரெண்டாவது சம்சாரம். யார் கையிலையும் தர மாட்டேன். அப்போ முதல் சம்சாரம் பியானோ. கரெக்ட். அப்போ உங்க ரெண்டாவது சம்சாரத்தோட கழுத்துல கயத்தை கட்டி என் வண்டியோட இழுத்துக்கிட்டு போவோம். இருங்க. ஐயோ, நாடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்களே. ஐயா, உங்க காரை காடு மாஸ்டர். கயிறு கட்டி பின்னாடி தானே வந்தது. இத பாருங்க மாஸ்டர், உங்க காரு தானாவும் ஓட மாட்டேங்குது. கட்டி இழுத்தாலும் பாதியில பிச்சுக்குது. உஷா, என் காரை மாத்திரம் குறை சொல்லாத. ஆமா, சாரி, ரொம்ப சூடாயிட்டீங்க. திருங்க ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். 2 கோன் ஐஸ்கிரீம்.
ஒரு ஐஸ்கிரீம் உருகிக்கிட்டு இருக்கு. ஐம் சோ சாரி. இப்படி கொடுத்தா எப்படி கார் ஓட்ட வேண்டாமா? ஏமா பெரிய ஹெலிகாப்டர்ல வரதா நினைப்பா? ரோட்ட பாத்து வாமா. ஐம் சோ சாரி. போலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் நின்னா அவன் ஹார்ன் அடிச்சு கொண்டுடுவான். வாங்க மாஸ்டர். கம்மிங். Wow. Really a very well built house. ரொம்ப பிரமாதமா இருக்கே. ரொம்ப நல்லா வச்சிருக்கே. எல்லாம் எங்க அம்மாவோட டேஸ்ட் தான். அம்மா, இன்னைக்கு நீங்க வாக்கிங் போக கூடாது, ஸ்விமிங் போக கூடாது, டான்ஸ் கிளாஸ் கூட போக கூடாது. என்னது? வேலைக்காரன் உத்தரவு போடுறான். எல்லாம் எங்க அம்மாவோட உத்தரவு தான். அது சரி. அம்மா, அம்மா கிட்ட ஏதாவது சொன்னியா? லேசா தலைன்னு சொன்னீங்கல்ல, அதை மட்டும் தான் சொன்னேன். தப்பி தவறி ஏதாவது சொன்னா உடனே சொல்லிடுறதா? அதுக்கு தானே சம்பளமா கொடுக்குறீங்க. அம்மா, இன்னும் சிக்கன் சூப், இட்லி, ஹார்லிக்ஸ் இதுதானே நீங்க சாப்பிடணும். இதுவும் உங்க அம்மா உத்தரவு தானே? அதை ஏன் கேக்குறீங்க? எல்லாமே எங்க அம்மாவோட உத்தரவு தான். மேடம், வாய் தரங்க. இவ்வளவுதானா? இன்னும் வேற ஏதாவது இருக்கா? டெம்பரேச்சர் நார்மல் தான். ஓ. அப்பாடா. இவ்வளவு இன்ட்ரெஸ்டோட மகளை கவனிச்சுக்கிற அந்த தாயை நான் இப்பவே பார்த்தாகணும். அதான் முடியாதே. அவங்க வெளியூர்ல எல்லாம் இருக்காங்க. அப்பப்ப ஆர்டர் மட்டும் ட்ரங்கால வரும். ஏன் அவங்க உன் கூட இருக்க கூடாதா? அவங்க இல்லாதப்பவே இவ்வளவு கண்ட்ரோல் இருக்கே. பக்கத்துல இருந்துட்டா அவ்வளவுதான். அதனால என் கூட இருக்க வேண்டாம் சொல்லிட்டேன். பாவம், ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்களே. எங்க அம்மாவா? நீங்க ஒண்ணு மாஸ்டர். கிணத்துல குதிச்சாடா தன் மகளுக்கு சந்தோஷம்னு அவங்க மனசுல பட்டா அப்படியே குதிச்சிருவாங்க. என் சந்தோஷத்துக்காக எந்த தியாகத்தையும் எப்பவும் செய்ய தயாரா இருக்காங்க. இப்படி ஒரு தாய் கிடைக்க நீ உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சிருக்க. ஓ, உடுத்து வச்சிருக்கீங்களோ இல்லையோ? காக்கா நல்லா எடுத்து வச்சிருக்கீங்க. என்னோட கார் எங்கப்பா? நல்ல ஆயிரம் கடையா பார்த்து அள்ளி விட்டுட்டேன். Well done. ஆள்ல விழுந்து இடத்த வாங்கிட்டு வந்தேன். அட பாவி, அது என்னோட ரெண்டாவது சம்சாரம்னு சொல்லுங்க. வயசான சம்சாரங்க. அடிக்கடி ஆற்று வீட்டுக்கு போறதை விட ஒரே அடிக்க அள்ளிடலாம் பாருங்க. உன்ன போறேங்க மாஸ்டர். உங்களுக்கு கார் தானே வேணும்? என் காரை எடுத்துட்டு போங்க ப்ளீஸ். இத நான் எப்ப திருப்பி கொடுத்தாலும் மறுக்காம வாங்கிக்கணும். ஓகே, அது அப்ப பாத்துக்கலாம். வரேன். பாய். அப்பா, அம்மாவுக்கு அர்ஜென்ட் கால் பண்ணட்டுமா? எதுக்கு? எனக்கு மூளை இருக்குமா? அவசரப்படாத. அவரை காதலிக்கிறத நானே சொல்லணும்னு அவர் நினைக்கிறாரு. அவரே கேட்பாருன்னு நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன் தெரியுமா?